இன்னொரு மொட்டை வேண்டுதல் இருக்கு. இன்னும் சமயபுரம் கோயில்ல அடிக்கணுமாமாங்க சார். இப்போ வேப்பஞ்சேலை ஒண்ணு மொட்டை அடிக்கிறது வேற ஏதாவது வேண்டுதல் இருக்கா? மண் சோறு சாப்பிடணுங்க சார், அது ஒண்ணு இருக்குங்க சார். உங்களுக்கு வேண்டுதல் இது நீங்க பண்ண வேண்டுதல் என்ன? இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணலைங்க சார். இது பண்ணதே இல்ல. பண்ணலைங்க சார். ஓகே, இப்போ இந்த வேப்பஞ்சேலை கெட்டுறது அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவா கேக்குறேன். வேண்டுதல் வச்சதுனால உடம்பு ஃபுல்லா வேப்பிலையை மட்டுமே கட்டி மறைச்சிட்டு கவுத்துல அப்படியே பூ மாதிரி இந்த மழுக்கு போட்டு கட்டி அப்படியே கட்டுவாங்க. இது 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 ஒரு நார்மலா நீ வந்து இந்த தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டிக்கோ, இதுனா ஓகே. வேப்பஞ்சேலை கட்டிக்கிட்டு ஊர் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு 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 சைனஸ் இருக்கும். அப்படி இருக்கையில எப்படி அவ்வளோ பேர் மத்தியில வருவாங்க சார்? அது வந்து பப்ளிக்கா ஒரு இடத்துல வந்து ஒரு கேர்ள்ஸை நீங்க இப்படி பண்ணுங்கன்னு அவங்க எப்படி சொல்லலாம்? அவங்களுக்கு விருப்பம் வேணும்ல. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் மருமகளோட விருப்பம் என்னன்னு கேட்கல. இன்னொன்று ஒரு 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 நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய பெண்ணை வந்து இந்த மாதிரி வேப்பஞ்சேலை கட்டி போகிறதுங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும்ல, வெக்கமாக இருக்கும்ல, எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது சாமிக்கு தாங்க செய்யறோம். அதனால ஓகே, செய்யறது உங்க மருமகள் இல்ல. கூச்சதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. சாமி பார்க்க கூடாது. ஒரு மனுஷனுக்கு கூச்சா கூடாதா? இருக்குங்க சார். சாமிக்கு செய்யறதுனால தப்பு இல்ல. சாமி கோயில தான் நம்ம செய்யறோம் சார். ஒரு விஷயம் நமக்கு வேணும்னா ஒன்னு இழந்தாதான் சார் ஒன்னு வாங்க முடியும். அதே மாதிரி அதுக்காக எதை இழக்க முடியும்? அதாவது ஒரு இப்போ வந்து வேப்பன் சேலை கட்டுறாங்கன்னா சும்மா ஒரு 2 பீஸில் வரப்போகிறது இல்லைங்க, ஃபுல்லாகவே இது பண்ணி தான் வரப்போகிறோம். அது ஒரு ட்ரெஸ்ஸாக நினச்சிக்கிற வேண்டியது தான். அது ஏன் இலை தெரியும் அப்படின்னு ஏன் நினைக்கணும்? நம்ம பக்தி உள்ளே போயிடுச்சுன்னா அந்த விஷயம் பெரிய விஷயமா தெரியாது. இன்னொன்று ஒரு விஷயம் வேண்டுதல் வைக்கிறோம்னா அது நமக்கு அது கடவுள் நிறைவேற்றி கொடுத்துட்டாருன்னா நம்ம வந்து கையை காலை வெட்டிக்க போகிறது இல்லைங்க. இது ட்ரெஸ் தானே, ஒரு 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 ரவுண்டு தான் வரப்போகிறோம். அது ஃபுல்லாக மூடிட்டு தான் வரப்போகிறோம். நம்ம ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்க தான் நினச்சிக்க வேண்டியது தான். இப்போ மாடர்ன் ட்ரெஸ்னால் எவ்வளோ போடலீங்களா? எல்லாருமே மாடர்ன் ட்ரெஸ் போடுறது இல்ல சார். அது அவங்கவுங்க விருப்பம் தானே. ஒரு சிலர் சாரி தான் கட்டணும்னு விருப்பப்படுவாங்க, ஒரு சிலர் வெஸ்டர்ன் போடணும்னு விருப்பப்படுவாங்க. அது அவங்களோட சாய்ஸ் தானே. எல்லாருமே எல்லா ட்ரெஸ்ஸும் போட மாட்டாங்கல்ல. அதுதான் இந்த ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை நம்ம வேப்பிலையை வந்து அழகா நீட்டா கட்டிட்டு அதை வள வந்துடலாம். நமக்கு மூத்தவங்க ஆசைப்பட்டு வேண்டிக்கிட்டாங்க. அதை ஒரு மருமகளுக்காக நீங்க பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு தரோம், நீங்க செய்யலைன்னா அடுத்தது அவங்க தான் செஞ்சாகணும். அது எப்படி நீங்க வேண்டும் போது என் மருமக பண்ணுதுன்னு தானே வேண்டுறீங்க? அது எப்படி ஆப்ஷன் நீங்க சாமிக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாமா? உங்க சாய்ஸ்க்கு ஏத்த மாதிரி சாமியோட ஓகேமா, ஆப்ஷன் மாத்திக்க வேணாம். உங்களுக்கு அம்மாவுக்கு சமம், மாமியாருக்கு சமம், இவங்க கேட்டிருக்காங்கல்ல. ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு போன மாதிரி நினைச்சிட்டு ஒரு நிமிஷம் ஓடி வந்துறதுல உங்களுக்கு என்ன ஆயிட போகுது? உங்க குடும்ப விருத்திக்காகவும் உங்க பிள்ளைகள் நலந்துக்காகவும் அவங்க வேண்டிட்டு அந்த சின்ன ஒரு ஆசையே நிறைவேற்றக்கூடாது. அப்படி இல்ல. இப்போ ஒரு பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வந்துட்டு அவங்க வந்து உங்க வீட்டுல இருக்கிறதுனால இல்ல நீங்க அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்றதுனால எல்லாமே பூர்த்தியாகிறதுனால அவங்க அதை பண்ணணும்னு அவசியமோ கட்டாயமோ என்ன இருக்கு? அவசியம் கட்டாயம் இல்லைங்க சார். அவசியம் கட்டாயத்தோட நம்ம ஒரு அன்றாட வாழ்க்கையில எதுவுமே பண்ண போறது இல்ல. பிடிச்சி செய்யறோம், பிடிக்காமே செய்யறோம். அந்த பிடிக்காத செய்யற ஒரு லிஸ்ட்ல செஞ்சுட்டு போறது. ஒரு வேப்பஞ்சேலை கட்டுறதுங்கிறது ஒவ்வொருத்தரும் நம்பிக்கை. அது மாதிரி ஏன் நம்பிக்கை அது? அந்த நம்பிக்கையை நீங்க உங்களுக்கு பிடிக்காட்டியும் கூட பிடிக்காம சில விஷயம் பண்ற மாதிரி ஓகேன்னு எங்களுக்காக பல்ல கடிச்சிட்டு பண்ணிடுங்களேன் அப்படின்னு வைக்கிறாங்க. இப்ப பனியன் ஷர்ட் போட்டு உட்காந்துருக்காங்க, ஜீன்ஸ் போடுறாங்க, அதெல்லாம் ஒரு சிலருக்கு பிடிக்காம இருக்கலாம். அதை நாங்கள் அலோ பண்ற மாதிரி தானே இதுவும். இப்போ அதை நாள் ஃபுல்லு தான் அதை போட்டிருக்காங்க. இந்த வேப்ப சிலை நாள் ஃபுல்லாக கட்ட சொல்லலைங்க. அந்த குறிப்பிட்ட டைம்ல அந்த ஒரு தினத்துல ஒரு சுத்து மட்டும் வந்துட்டு அது நார்மலா மாறிக்க போறோம். அந்த ஒரு மணி நேரத்துல அதையும் ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸா நினைச்சு செய்யலாமே. இதுதான் வேப்பஞ்சாலைக்கும் டிஷர்ட்டும் ஜீனோ எப்படி ஒன்னா ஆகும் அது? சார் இன்னைக்கு நான் இது ஃபுல்லாக போட்டிருந்தாலும் எனக்கு எந்த பார்ட்ஸும் தெரிய போகிறதில்ல எங்கேயுமே. ஆனால் வேப்பஞ்சேலை கட்டும் போது காற்றடிச்சாலோ இதோ இருந்தாலும் நம்மளுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக தானே இருக்கும். இல்லை சார், அது மஞ்சள் சேலை உடுத்தி தான் முக்காக்காலுக்கு உடுத்தி தான் மேலே கட்டுவாங்கண்ணே. இல்லையா? இல்லம்மா, இதை நான் ஏன் உங்கள்கிட்ட கேட்குறேன்னா ஒரு பெண்ணுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா? அதே இதை உங்களாலையும் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் நீங்கள் வேற ஒரு கருத்து சொல்றீங்க, பண்ணணும் அப்படின்னு கருத்து சொல்றீங்க. நான் அதை புரிஞ்சுக்க தான் ட்ரை பண்ணுறேன். ஒரு பெண்கள் ஒரு பாலினத்துக்கு ஒரு சைடில் வந்து எனக்கு டிஸ்டர்பாக இருக்குன்னு ஒரு ஃபீல் இருக்கு, இன்னொரு பக்கத்தில் அதெல்லாம் இல்லை நீ வந்து பண்ண முடியும்னு சொல்றீங்க. எப்படின்னு கேட்குறேன்னா, எனக்கு அந்த வேண்டுதல் இருக்குங்க சார். ஆனால் பண்ணால் தப்பு இல்லைங்க சார். வேண்டுதல் அது ஏதாவது பிரச்சனை இருக்குது, அது சரியாகும் தானே சார் நாங்கள் வேண்டிக்கிறோம். சரி பண்ணலாமா வேணாமா அது வேற. அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு விருப்பமே இல்லை, ஆனால் நீங்கள் இது பண்ணி சொல்லுது ஒரு பொது இடத்துல போகும்போது 4 பேர் இருக்க இடத்துல காத்தடிக்குமா விலகுமான்னு பார்த்து நடக்க முடியாது, எனக்கு ஒரு மாதிரி சங்கூச்சமா இருக்குன்னு அவங்க வைக்கிறாங்க. இதுக்கு உங்க பதில் என்ன? நீங்க மீண்டும் பண்ணா தப்பு இல்லையா, பண்ணலாமா வேணாமா ரெண்டாவது. இப்ப பண்ணா எனக்கு வந்து ஒரு மாதிரி சங்கூச்சமா இருக்குங்கிறாங்க. அதுக்கு உங்க பதில் என்ன? இப்போ வந்து அவங்க மாடல் ட்ரெஸ் மாதிரி நினைச்சிட்டு அதை போட்டுக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. இதே நாங்க இந்த மாதிரி ஆசைப்பட்டு விருப்பத்தோட எங்களுக்காக ஒரு நாள் நீங்க வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டு கூட வரீங்களான்னு சொன்னா அதை அவங்க பண்ண மாட்டாங்க. நமக்கு ஏஜ் என்னதுங்க சார்? நம்ம இப்படி நம்ம சின்ன வயசுல இருந்தா போடலாங்க சார். மருமக வயசு இப்ப ஏஜ் எங்க வந்துச்சு? அவங்கள சொல்றீங்களா? இப்ப உங்களுக்கு ஏஜ் எங்க வந்துச்சுங்க? அவங்க இப்ப சரியான ஒரு கேள்வி கேட்டா யார் பதில் சொல்ல முடியும்?